வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம இன்னைக்கான மார்க்கெட் நிலவரங்கள் என்ன மாதிரியான சில பிரச்சனைகள் இப்போ மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23,336 பாயிண்ட் இருக்கு. இப்போ காலையில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் கீழே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே லோ வந்து 23,150 கிட்ட டே லோ போயிருக்கு. பட் டே லோ போச்சே தவிர அது அங்கே ரொம்ப நேரம் நிற்கல. மார்க்கெட் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? கிட்டத்தட்ட 1.5% கீழே போய் திருப்பி இப்போ வந்து 0.63க்கு மைனஸில் ஸ்டில் இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக விழுந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு பார்த்தா பாசிட்டிவாக மாறிச்சு. அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் சில சென்டிமெண்ட் காரணமாக வருது. ஆனால் இது ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நம்ம பார்த்துக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டோடைய நியூட்ரல் ஸ்டாண்டர்டுன்னு கேட்டால் 23,490. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு மேலே தான் இருக்குது. கொஞ்சம் காலையில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 1 இருக்கு இல்லையா? சப்போர்ட் லெவல் 1க்கு கீழே இருந்தது. சப்போர்ட் லெவல் 1க்கும் ரெசிஸ்டன்ட் 1க்கும் நடுவில் தான் இது வந்து ஆசோலேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 1 வீக்குக்கான சார்ட் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா கிட்டத்தட்ட இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் -2.5% வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. ஏன்னா வார்னால ஏற்படக்கூடிய இம்பாக்ட் வந்து இப்போ இந்தியாவுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு நார்மலாக ஒரு 10 ரூபாயில் செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு 20 ரூபா செலவு பண்ணால் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு. பல ஹோட்டல்கள் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஹோட்டல்களுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் தற்காலிகம் தான். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அந்த சென்டிமெண்ட்டுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் எடுக்கிறது இயல்பு தான் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் லாஸ்ட் 5 இயர்க்கான ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட போன வருஷத்துக்கு 2025 மார்ச் பாட்டமுக்கு கிட்ட வந்துட்டு ஒரு வாட்டி இந்த மார்ச்சம் வந்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆச்சு. இப்போ ரெக்கவர் ஆகும்போது உடனே வேகமாக மேலே போகாது. நல்லா கவனிங்க, அந்த இடத்துல ஒரு ஸ்பைக் இருக்கும் உங்களுக்கு. பட் எக்ஸ்பென்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னா எஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா எஸ் இருக்குது. தனக்கான செலவுகளை தாண்டி முதலீடு செய்வதற்குன்ற பணம் வந்து அது ப்ரப்போர்ஷனேட்டாக குறைஞ்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுடைய ப்ரைஸை தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொண்டு போகுமே தவிர, பட் லாஸ்ட் Q4 ரிசல்ட்ஸ் பாருங்கள், நிறைய கம்பெனிக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இப்போ மேபி இந்த குவார்டர் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறது உண்மைதானாலும் கூட அடுத்தடுத்த குவார்டரில் அவங்க அதை சரி செஞ்சுக்கிறதுக்கான வேலைகளையும் செய்வாங்கன்னு நான் சொல்லுவேன். நிஃப்டியோடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பாருங்கள். ரெட் கலரில் லைன் இருக்கு இல்லையா? அந்த ரெட் லைன் தான் வந்து 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வர்றதுங்கிறது இட்ஸ் அ குட் டைம் டு கன்சிடர். பட் இப்போ சூழ்நிலை வந்து என்ன இருக்குது? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லா கேஸ்லையும் அப்படிங்கிறது பார்க்குறோம். பட் ஸ்டில் அந்த 200 டேஸ்க்கான மூவிங் ஆவரேஜுக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். கிராஷ் ஆனால் தான் வரும். எனிவே அதையும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு. ஏன்னா டிஐஎஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டில் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இது வந்து ஸ்பீட் ஆஃப் ரொம்ப கம்மி. செல்லிங்கோடு கம்பேர் பண்ண நீங்கள் எஃப்ஐயோட செல்லிங் வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். எஃப்ஐ எதனால் வெளியே போகிறாங்க அப்படிங்கன்னா பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் என்னென்னா உங்களுக்கு அதர் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்திலையோ இல்லை எதிர்பார்ப்புகள்லையோ அவங்க நிறைய பேர் இப்போ போகிறவங்களோ அதனால் போகிறாங்க. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் மோசமாக இருக்குது அதனால தான் வெளியே போகிறாங்க அப்படின்னு எதுவும் கிடையாது. அதர் மார்க்கெட்ஸில் மேபி ROI கொஞ்சம் அதிகமாக கிடைக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கலாங்கிறதுக்காக டைவர்சிஃபை பண்ணுறோம். நம்மளில் இருக்கக்கூடிய ரீட்டைலர்ஸ்லேயே பல பேர், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15% ஆஃப் த பீப்புள் நம்மளே வந்து வெளிநாட்டு முதலீடுகளை வந்து அதிகமாக செஞ்சுருக்கோம் டியூரிங் திஸ் லாஸ்ட் 3-4 மந்த்ஸில். புரியுதுங்களா? அப்போ நாமளே நம்மளுடைய கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளே வெளிநாடுகள் நோக்கி நகரும்போது எஃப்ஐஐ மேலே நம்ம ப்ளேம் பண்ணி ஒன்றும் அர்த்தம் இல்லை. பட் நடந்துட்டு இருக்கிறது என்னங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்காக வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் என்டர் ஆகிறதுமே கூட அப்படின்னு சொல்லுவேன். இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு டிமார்ட் என்னன்னே தெரியல, திடீர்னு வந்து அப் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதோடைய எக்ஸ்பேன்ஷன் மேபி நல்லா இருக்குது, நிறைய இடங்களில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா டிமார்ட் மாதிரியான நிறுவனங்கள் வந்து எவ்வளோ தான் விழுந்து அடிச்சது பண்ணாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி அவங்களோட ROI அவங்களால பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண முடியவே முடியாது. ஓகே, அடுத்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல். தொடர்ந்து கப்புள் ஆஃப் டேஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம், கப்புள் ஆஃப் வீக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. போன ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்கு. போன ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்கோம். சீமென்ஸ் எனர்ஜி இன்னைக்கு ப்ளஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நெகட்டிவ்ல, டாப் நெகட்டிவ்ல இருந்தது, இன்னைக்கு டாப் பாசிட்டிவ்ல இருக்குது. பீங் அஸ் பேங்க் அதுக்கான உண்டான இது நடந்துட்டு இருக்கு. அடுத்தது டாடா கேபிட்டல் இப்போ நான் சொல்கிறேன் அது உள்ள ப்ரெஷர் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க, டைம் எடுத்து போங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து நெகட்டிவ்ல இருக்கிறது, அதை இன்னைக்கு அதிகமாக லூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TCS. இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிட்டத்தட்ட 8%க்கு மேலே 9% கிட்ட வந்தாச்சு. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் வரல. இந்த கம்பெனியால் என்ன பண்ண முடியும், மீண்டு எழுந்து வர முடியும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் போய்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது உங்களுக்கு
எல்டிஎம், டெக் மஹிந்திரா, HCL, அடுத்தது HDFC, AMC, இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாருமே இன்றைக்கி டாப் லூசரில் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அது எல்லாமே அப்படியே ஒரே நாளில் மொத்தம் முடிச்சு விட்டாங்க. அடுத்து கோல்டு ப்ரைஸ் சொல்லவே தேவையில்லை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் இப்போ ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி தெரியுது அந்த 14,500 அப்படிங்கிற ரேஞ்சில். இன்றைக்கும் மார்க்கெட்டில் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா 14,320 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கோல்டு ஆர்னமெண்ட் 22 கேரட் வாங்க முடியும். சில்வரில் உங்களுக்கு 95லேருந்து 90 அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலேயே ரொம்ப நாளாகவே இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய எக்கானமியில் இருக்கக்கூடிய பல பேங்கிங் செக்டாரில் வராக்கடன் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது. NPA குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு ஃபேவர் யாருக்கு? பேங்கிங் செக்டாருக்கு இன்றைக்கி இருக்க நிலைமை. இது வரைக்கும் அதாவது நம்ம போன 10-15 வருஷத்தில் எவ்வளோ இந்த அளவுக்கு ரேஞ்ச் இருந்ததோ அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ வெகுவாக குறைஞ்சி ஓரளவுக்கு கம்மியாக வந்திருக்கக்கூடிய சூழலை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட் மார்க்கெட்டில் கேஷ் ஃப்ளோ இருக்குது. மேபி இப்படி கூட இருக்கலாம். நீங்கள் இப்படி யோசிங்களேன். இப்போது பணத்தை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் ஷேர் மார்க்கெட் ஏறும். ஸோ ஷேர் மார்க்கெட் மேலே கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளோட பணத்தை கொண்டு போய் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறோம். நம்ம பணத்தை பாண்டில் போட்டு வைக்கிறோம். நம்ம பணத்தை வந்து கோல்டில் போட்டு வைக்கிறோம். அப்படி வெளியே எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா அதோடைய ஒரிஜினல் ப்ரைஸை விட ஷேர் ப்ரைஸை விட மார்க்கெட்டோடைய கெப்பாசிட்டியை விட கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க்குக்கு வராக்கடன்கள் எல்லாமே ரெக்டிஃபை ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது எல்லாம் கிளியர் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களோ என்னமோ. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பேங்கிங் இன்வெஸ்டர், ஒரு பேங்கிங் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டராக பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்தியாவோட பணவீக்கம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. பட் எப்போ வேணாலும் இது வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளாஸ்ட் ஆகாமல் இருக்கணும், அதாவது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். இப்போ அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியா ரெப்போ ரேட்டை இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றவும் போகிறதில்லை, இறக்கவும் போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அதிகப்படியான FIIs வந்து கண்டினியூஸாக நாட் ஓன்லி இது கடன் பத்திரங்கள் மாதிரியான விஷயங்களில் கூட வந்து வெளியே போயிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்மளோட இதுதான் ஆகுது, நம்மளோட ருப்பி வேல்யூ ரிஸ்கில் இருக்குது, ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி க்ரூட் ஆயிலுடைய ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான், ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த 70 நாளுக்கு இன்னும் அரௌண்ட் அந்த ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கும் கவர்மெண்ட்டு. பட் ரேட் ஏறினது தான், நம்ம இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சில டிவிடெண்ட்லாம் வந்து வரக்கூடிய ஜூன் 10ஆம் தேதிக்கான டிவிடெண்ட் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் ஜூன் 10ஆம் தேதி. இந்தியன் பேங்க் ஒரு 18 ரூபாய் 25 பைசா. டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து 3 ரூபா 40 காசு. டாட்டா கெமிக்கல்ஸ் ஒரு 11 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் மோசமான நிதிநிலையில் இருக்கக்கூடிய டாட்டா கெமிக்கலுமே வந்து 11 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டாட்டா எலக்ஸி 75 ரூபா டிவிடெண்ட். என்னைக்கு? ஜூன் 10ஆம் தேதி. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டில் பெட்ரோல் ப்ரைஸு 107 ரூபா 79 பைசா. டீசல் வந்து 99 ரூபா. சென்னையில் சொல்கிறேன் 99 ரூபா 57 பைசாவில் இருக்குது. நீங்கள் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு கியூபிட் ஷேர் பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் போட சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மேபி இந்த 2 நாளில் நான் உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கடுத்து US ஸ்டாக்ஸ் எப்போ போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்படி எதை வந்து செலக்ட் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. சனிக்கிழமை, இப்போதைக்கு சனிக்கிழமை நம்ம US ஸ்டாக்ஸ் பற்றி பேசுவோம். கோயிங் ஃபார்வர்டு வந்து எப்படி சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வீடியோவில் வந்து செமிகண்டக்டரோட 5 ஸ்டாக் சொல்லி அதில் 3 ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் அதில் 3வது ரேங்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனி பற்றி நம்மளோட கமெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு வேளை FII ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இந்த FIIஸ்லாம் வந்து எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது ஏதாவது ஸ்கேம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறது தப்பு இல்லை. மொரிஷியஸ் அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் பயம் வரணும் இல்லையா? ஆனால் மொரிஷியஸில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லா நிறுவனங்களும் ஸ்கேமுக்காக தான் பண்ணுறாங்கன்னு முடிவு பண்ணாதீங்க. ஸ்கேமர்ஸும் அங்கே பண்ணுறாங்க, அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். ஸ்கேமர்ஸும் பண்ணுறாங்க. பட் மொரிஷியஸோட ஐடியா என்னன்னாக்கா டேக்ஸ் நமக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில். அப்போ நம்ம அதை வந்து ஒரு காரணம், அந்த கண்ட்ரியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாலே அது ஸ்கேம் தானா அப்படின்றத விட அதுக்குள்ளே இன்னும் இன்சைட்ஸ் எடுத்து பார்க்கணும். இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60% யார்கிட்ட இருக்குன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. ப்ரொமோட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 40% ஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போ மொரிஷியஸில் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.57% தான் மொரிஷியஸில் ரெஜிஸ்டர் பண்ண FII கையில் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இந்த கம்பெனியில் கொடுத்துருமா அப்படின்னா பயப்பட தேவையில்லை. மேபி சில தவறுகள் நடக்காதுன்னு நான் சொல்லலை. நடந்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் ரீட்டைலர்ஸ் கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால FIIயால் கண்ட்ரோல் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டாம். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன இருக்குதுன்றது சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு கம்பெனியுடைய விஷயத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது அதோடைய ஃபண்டமெண்டல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஷேர் மார்க்கெட் ஏறும்போது, ப்ரைஸ் ஏறும்போதோ அல்லது ஃபண்டமெண்டல்ஸ் நெகட்டிவில் இருக்கும்போது கூட இது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் எடுக்குதுன்னா மட்டும்தான் நம்ம பயப்படணும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதில் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஓகே, ஆனால் இதில் இன்னமும் ஸ்டில் ஒரு நெகட்டிவ் இருக்கான்னா இருக்குது. என் கண்ணுக்கு தெரியுற ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இது ஒரு நல்ல நிறுவனம் தான், இது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் அப்படின்னா நான் எப்பவுமே உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், கவனிச்சிருக்கீங்களா?
மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் குறைஞ்சது ஒரு கம்பெனியில் என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு 6-8% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு கம்பெனிலையும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்னா சேஃபாக போகலாம். முன்னாடி வந்து நம்மளோட நல்ல ஸ்ட்ராங்கான அனலிஸ்ட் வந்து இது அனலைஸ் பண்ணியிருக்காங்க, வெரிஃபை பண்ணியிருக்காங்க, இது ரெடாரில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த கம்பெனியில் கவனிச்சிங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் ஜீரோ இன்வெஸ்ட். ஸோ இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் சந்தேகப்படக்கூடிய மாதிரி ஏன் நான் இந்த ஸ்டாக்கில் போகணுன்ற கேள்வி வைக்கலாமே தவிர, எஃப்ஐஐ வந்து மொரிஷியஸில் ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிலேருந்து எஃப்ஐஐ இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம ஒரு கம்பெனியை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்த சடனாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரில் ஜோதி லேப்ஸை விட்டு வெளியே போயிடுச்சு, இந்த சூழ்நிலையில் ஜோதி லேப்ஸ் வந்து மிகப்பெரிய கிராஷை சந்திக்குமா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஜோதி லேப்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்களுக்கு வந்து எஃப்எம்சிஜியில் பயங்கர ப்ரெஷர் இருக்குது. அவங்களால வந்து தொடர்ந்து இந்த மேற்கொண்டு சேல்ஸ் வந்து அந்த இதுக்கு வரைக்கும் கொண்டு வந்த லெவலுக்கு ஃப்யூச்சரில் கொண்டு போக முடியுமாங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த 15 வருஷமாக இவங்க வேற ஒரு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனியோடைய வச்சிருந்த கொலாபரேஷன் வந்து முடிவுக்கு வருது. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்டை வச்சு தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த கம்பெனிக்கு ப்ரெஷர் வருமா அப்படின்னா எஸ் வரும். இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் க்ரோத் வந்து ப்ரில் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரில் இல்லைன்னா இல்லை, இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னேன். இன்றைக்கி ப்ரில்லும் இல்லை அப்படின்னும் போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வேக்யூம் கிரியேட் ஆகும். இல்லை இந்த சேல்ஸ் வேக்யூம்னு சொல்லுவாங்க, அது கிரியேட் ஆகும். பட் இது வந்து பர்மனெண்ட்டாக இப்படி இருக்காது. அவங்களே அவங்களோட ஓன் பிராண்டு ப்ரில்லுக்கு பதிலாக எக்ஸோங்கிற பிராண்டை வந்து அவங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் லேட் டைம் எடுக்கும். இருந்தாலும் கூட இதில் என்ன ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு என்னால் என்ன சொல்ல முடியாதுன்னாக்கா கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை இருக்கான்னா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து இன்னும் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய அடுத்த 5 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் நல்ல ஒரு 4 to 5 டைம்ஸ் மேலே போகக்கூடிய ஸ்டாக்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி ஏர்னிங் பர் ஷேர்ஸ் வந்து அடுத்த 10 வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 மடங்கு மேலே போகுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய நிறுவனங்களை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் பம்ப் பண்ணி வைக்கிறது ஃபார் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பட் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். எனிவே நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது, நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை 9 to 12 3 மணி நேரம் கிளாஸு. என்ன கிளாஸ்? எஸ், ஹவ் டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸும் ப்ளஸ் உங்களுக்கு போர்ட்டல் அடுத்த 10 வருஷத்துக்கான அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பர்சனலாகவே ரெடி ஆகிடும். இப்போ நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் ரேட்டிங்லாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய பர்சனலைஸ்டாக கிடைக்கும். ஒரு ரேட்டிங்னா ஒரு கம்பெனி எப்படி நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோங்கிறது வரைக்கும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குங்கிறதுனால அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்தராக ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 800 தாண்டி போயிட்டுருக்கு. 1000 டச் பண்ணும்போது கம்யூனிட்டியோட ஜாயினிங் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன், 7500. அதனால் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் சீக்கிரம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் நல்லா வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.